Amazon 10th Prime Day live now. Grab 10th anniversary deals on daily essentials from the biggest brands. Amazon Prime Day. ஷப்பா ஒரு வழியா நம்மளே சொந்தமா ஒரு கடையை போட்டாச்சு, நம்மளே ஒரு ஆபீஸ போட்டாச்சு. இனிமேல் ஜெராக்ஸ் கடைலாம் நீ நல்லா போகும். இன்னைக்குலாம் எனக்கு நிறைய வியாபாரம் வந்துச்சு, எல்லாருக்குமே இன்னைக்கு ஃப்ரீ. ஆனா ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு முன்னாடி ₹1 காசு வாங்கிட்டு நான் ஃப்ரீயா ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பேன். என்ன நோடலாம் என்ன கடையை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு, போனி ஆக மாட்டேங்குது. பத்திலாம் பொறுத்து வைக்கணுமோ? சரி பத்தியை பொறுத்துவோம். கட் பண்ணு. சரி இப்போ கடை வாசப்படியில் இதை விளக்கு சாம்பிராணி புறாத்தையும் போடுவோம். அப்போனாலும் ஏதாச்சும் போனியாக தான் பார்ப்போம். சரி பொறுத்துவோம். எப்பா கொடுமை இப்படியா? பத்தி பொறுத்தின உடனே அணைஞ்சிருது. கொடுமை, அநியாயம். சரி இப்போ நம்ம பத்தியை பொறுத்துவோம், அப்புறமா சாம்பிராணியை பொறுத்துவோம். எப்பா இதை வச்சு சாம்பிராணியை பொறுத்திடுவோம். இந்த சாம்பிராணிதே பொருத்தவே மாட்டுது. இது என்னது பத்தவே மாட்டுது. சரி ஓகே, ஒரு வழியாக அதெல்லாம் நம்ம பொருத்தியாச்சு. இதை இப்போ சாமிக்கு காமிச்சிட்டு நம்ம போய் கடையில் போய் சாமிக்கு காமிப்போம். இதை இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. அச்சோ கீழே விழுது. அச்சோ சகுனமே சரியில்லை. ஓம் ஓம் ஓம். இன்னைக்கு போனி நல்லா ஆகணும், நாளைக்கு போனி நல்லா ஆகணும், இந்த கடை காலி வரைக்கும் நல்லா போனி ஆகணும். பிரிண்டர் மிஷின் தான் உனக்கு ஒரு ஆராத்தி. ஷப்பா ஒரு வழியா நம்ம முதலாளி சீட்ல உட்காந்தாச்சு. ஒரு வழியா நமக்கு நல்ல சுகுணம் ஆரம்பிச்சிருச்சு. என்ன உனக்கு கேபின்ல எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கேட்டுதான் வரணும். ரொம்பத்தே சரி சரி காசு தாங்க சார். இந்தா காசு. என்ன காசு கொடுத்தா சுட்டு வைக்கிற? இந்தா காசு. உனக்குலாம் அதுவே பெரிய விஷயம். என்ன இது இப்படி சொல்லிட்டு போயிட்டியா? யாரு சார்? நான் வேலை கேட்டு வந்திருக்கேன், உள்ள இல்லாமா? நீ அந்த புகை போடுற என்னோட தம்பி தானே? ஆமா சார், ப்ளீஸ் சார் வேலை சேர்த்துருந்தேன் சார். சரி உன் ஃபைலை காமி. இந்தா காமிட்டேன் சார். உன் ஃபைல் எடுத்து காமி, நான் என்னன்னு பார்த்து நான் சொல்றேன். ப்ளீஸ் சார் இந்த வேலையை மட்டும் தாங்க சார். இந்தாந்த சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த விநாயகன் சாட்சியாக நான் தூங்குது சார். ப்ளீஸ் வேலை மட்டும் தானே சார். பரவாயில்ல, நீங்க 12th நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க போல. ஆமா சார். என்னங்க நானே நினைச்சு பார்க்கல, நல்ல பெரிய டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கீங்க. எஸ். உங்க மார்க் ஷீட்டா? ஆமா சார், 10th மார்க் ஷீட். யுவர் அப்பாயின்மெண்ட். அச்சோ நீ டேட் மறந்துருச்சு. டேட் ஞாபகம் வந்துருச்சு. இந்தாங்க 4ல இருந்து வேலைக்கு வந்துருங்க. சந்தோஷம் சார். சார் நான் வந்து இன்னும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல, அதனால நான் வந்து உங்க ஃபைல் நான் இங்கேயே நானே வச்சிருக்கேன். அப்பதான் என்னை நீங்க தேடி வருவீங்க. நான் என்னோட டிராயருக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன், கலர் டிராயருக்குள்ள. சரி ஓகே, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் கிஃப்ட். 2 rupees ஓகே சிப்ஸ். நாங்க தேங்க்யூ சார். வெல்கம் வெல்கம்.
சிப்ஸ் கொடுத்துட்டாரு ஜாலியே. சரி நாளே நம்ம வேலைக்கு போகணும். எப்போ போகணும்? ஒன்றாவது முடிஞ்சு 2வது முடிஞ்சு 3 4 வேலைக்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையா? எந்த மரமண்ட பேரும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவானா? ஞாயிற்றுக்கிழமை போனால் எனக்கு என்ன வழங்கும்? ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன். என்ன பண்ண? நாளையிலேருந்து வேலை பார்த்தா அவன் சிப்ஸாலையும் தந்து சாப்பிடுக்கியான். 1 மாதம் சிப்ஸ் தருவியான். என்ன பண்ண? ஆனால் சிப்ஸ் எனக்கு பிடிக்கும். 5 வேலை அம்மா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியாப்பா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அம்மாக்கு. சார் ஸ்டார்ட். எஸ் கம்மிங். வாங்க. இதோ உங்களோட ஒரு சீட்டு. இது வந்து எனக்கு சீட்டு. நான் வந்து தானே முதலாளி, அதனால வந்து நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீங்கள் வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப், அதனால் நீங்கள் இங்கே உட்காருங்க. எதுவும் நான் கடையில் ஆள் இல்லைன்னா நீங்கள் முக்கியமாக கடையை பார்த்துக்கணும். நான் லீவ் அதிகமாக எடுக்கக்கூடாது. நான் எப்போல்லாம் கடையில் இல்லையோ அப்போ நீங்கள் கடையில் இருக்கணும். அதுக்காக இந்த நடுராத்திரிலாம் கடையில் இருக்கணும்னா இல்லை. நைட்டு 10 மணிக்கு, காலைல 6 மணிக்கு வந்துடும் ஷார்ப்பா. ஓகேவா? நானே எப்பயாச்சும் ஒன்றாதே 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாதே எழுந்திரிப்பேன். மற்ற நாள்லாம் 11 மணி தூண்டிட்டு 1 மணியில் மதியானம் 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன். அச்சோ இவன் வந்து மாட்டிட்டோமே. தலை எடுத்து என்ன பண்ண போகிறேன்? சரி சார் ஸ்டார்ட். என்னப்பா சளிச்சுட்டு சொல்ற? நல்லா வேலைக்கு வருவேல? அவனை நம்பிதான் நான் வேலைலாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். வருவேன் சார். இவாரு என் கடையை ஏமாத்திட்டு போனேன். உன் ஃபைல்லாம் என் ஆளதே இருக்குது, சாவி ஏன்ட்டதே இருக்குது. பூட்டுனேன்னு வையே, நான் நினைச்சாதான் தர முடியும். நல்லபடியா வேலை பார்த்துக்க. சரி சார் ஸ்டார்ட். இதோ பாரு, நான் சாவியை போட்டு நான் பூட்டி வச்சுட்டேன். இனிமேல் இதை உன்னால திறக்க முடியாது. இந்த சாவி நீ என்கிட்ட தான் இருக்கும். இனி இந்த டிரா வந்து திறக்க முடியாது. நீ ஏமாத்திட்டு ஓடலான்னு பார்க்காத. சரி சார். சரிப்பா, நான் வந்து பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மளிகை சாமான் வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கடையை பார்த்துக்க. கஸ்டமர் சொன்னா கவனிப்பா. பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னு அவனுக்கு வந்தோடனே சொல்லி தரேன். சார் எனக்கு தெரியும் சார். தெரியுமாப்பா? சரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. ஓகே சார், நீங்க போயிட்டு நான் தரையை பத்திரமா பார்த்துட்டேன். சின்ன எவன் ஜிராக்ஸ் இருக்காங்க மாட்டேன். யாருமே வர மாட்டாங்க. எதுக்கு இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ? சார் அண்ணா, எனக்கு வந்து இது வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துறீங்களா? எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துறணும். சரி தம்பி, இந்த எடுத்துறேன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி எடுத்து இது பண்ணிலையா? அனுப்பிச்சு இல்லையா? நான் அனுப்புறேன் அண்ணா. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். எனக்கு வந்து 3 காப்பி வேணும். 3 காப்பி எவ்வளோ? 3 காப்பி இதுதானே தம்பி? ஆமாம் அண்ணா, இதே தான். இது வந்து எனக்கு வந்து 3 காப்பி போட்டு கொடுத்துருங்கண்ணா. எனக்கு வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா அண்ணா? எனக்கு வந்து முன்பக்கமும் இருக்கணும், பின்பக்கமும் இருக்கணும். ஓகேவா? சரி தம்பி. சரி தம்பி. ஓகேவா தம்பி இது? ஆமாம் அண்ணா, அதான் போடணும். எனக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டு கொடுங்கண்ணா. இல்லை தம்பி. அண்ணா, நான் 3 காப்பி கேட்டினா 2 தான் கொடுத்துருக்கீங்க. என்னன்னு போட்டாங்கண்ணா? தம்பி அண்ணா பிரிண்ட் அவுட் போடுங்கண்ணா. விடு தம்பி, பொறுமையா தானே போட முடியும். அண்ணா நான் படிக்கணும். அண்ணா ஒரு நிமிஷம். என்கிட்ட 3 ரூபா தான் இருக்கு. நான் 1 ரூபா நான் அப்புறம் கூட நான் வந்து தாரேன். எனக்கு 4 காப்பியா போட்டுத்தாங்களே. சரி, நீ பார்த்தாலும் பாமாடுது. சரி நான் போட்டு தந்துடலே. இந்த நில்லு தம்பி. சரிங்கண்ணா. சரி இந்தா தம்பி, நில்லு போட்டு தரேன். சும்மா
வந்துச்சு. இந்தாப்பா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ். நான் எனக்கு 3 ரூபாய்க்கு 4 பேப்பர் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஜாலி ஜாலி. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் படிப்போம். தம்பி எங்கப்பா ஓனர் எங்கப்பா தம்பி? தாத்தா ஓனர் வெளில போயிருக்காரு, சொல்லுங்க. அப்படியே தம்பி நீங்க வேலை பாக்குறீங்களா தம்பி? சரிங்கப்பா. இதான் என் பேத்திக்கு ஏதோ பிரிண்ட் அவுட் போடணுமா, உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கா. அதை மட்டும் நான் என்னன்னு பார்த்து எனக்கு ஒரு காப்பி எடுத்து தருவீங்களாப்பா? சரிப்பா. பேராண்டி கோடு போடாத பேப்பராமா, அது ஏதோ அதில் எதோ எடுப்பீங்களாமா. A4 சீட்டில் கோடு போட்ட பேப்பர்லாம் எடுக்கக்கூடாதான். இதுதான் இது இல்லை இதுதான் தம்பி. தாத்தா ஆமாப்பா இதப்பா. இதுதான் 2-3 பேர் எடுத்து போனாங்க. ஆமாப்பா இதே பரீட்சைக்கு ட்ரெண்டிங்ல இருக்குது, யூடியூப்ல ட்ரெண்டிங்ல இருக்க மாதிரி இது தம்பி. இந்தாங்க தாத்தா, இதுதானே? ஆமாப்பா இதாப்பா தம்பி. சரிங்கய்யா, எவ்வளோ ஆச்சு? இந்தப்பா தம்பி. சொல்லுங்க பாப்பா. அங்கிள் எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும். இப்போ எல்லாம் வந்து ஒரு கடையில் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போறாங்க. 10th ஆசிரியர் போட்டது இதுதானே? ஆமா இது 9th தான். எனக்கு இது வந்து கோடு ஓட்ட பேப்பர்ல தான் எங்க மேம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. கோடு போட்டது இது அங்கிள் எனக்கு ஒரு காப்பி மட்டும் எடுத்து கொடுங்க அங்கிள். மிச்சிங்களா அங்கிள் எனக்கு வந்து 2 காப்பி வேணும். எனக்கு ஒன்று, என் தோழிக்கு ஒன்று. இது அங்கிள் எடுத்தாச்சு அங்கிள். இல்ல பாப்பா. அங்கிள் நம்மகிட்ட நம்பிக்கையே ஆகணுமா? ஏன் பாப்பா இப்படி திட்டலாம்? ஆமா சரிங்க அங்கிள். என்ன பாப்பா கோடு போட்ட பேப்பர் எடுத்துன்னு சொல்லாங்க. ஆமா அங்கிள் கோடு ஓட்ட பேப்பர்ல தான் எடுக்கணுமா? அங்கிள் இங்க பாருங்க, கோடு போடாம இருக்கிறத விட கோடு ஓட்டல கொஞ்சம் நல்லாவே இருக்குது அங்கிள். அதனாலதான் எங்க மேம் வந்து அப்படி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு அங்கிள். சரி அங்கிள், எனக்கு பின்பக்கமும் எடுத்து கொடுத்துருக்காங்க அங்கிள். அங்கிள் போடுங்க அங்கிள். அங்கிள் நல்லா வருது அங்கிள். அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள். பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. அங்கிள் எவ்வளவு அங்கிள் ஆச்சு? அங்கிள் ஆமா, உங்களுக்கு நீங்க எப்படி விலை கம்மியா விக்கிறீங்க? 2 ரூபா தான் சொல்றீங்க. மத்த கடையில 4 ரூபா 5 ரூபா சொல்றாங்க. 2 காப்பி. ஓனர் கம்மியா போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்? ஓனர் சொல்றது நான் கேட்போம். ஓனர் ரொம்ப நல்லவர் அங்கிள். சரி இந்தாங்க அங்கிள் காசு. 2 ரூபா காயின் தான் இருக்கு அங்கிள். இந்தா பாப்பா. தேங்க் யூ அங்கிள். அப்பாடா நல்ல தாசு. இது நல்ல வேண்டியதே, நல்ல பேர் வண்டியில் வேண்டியதே. வா ஓனர். ஏன்பா தம்பியா, ஒரு ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கியாப்பா? ஜெராக்ஸ் போடணுப்பா. இந்த ஆட்டு கொடுங்க. நான் அந்த ஊருக்கு புதுசுங்க, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஜெராக்ஸ் போடுங்க. பையனோட ஃபோட்டோ இது பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க, நான் வீட்டில் சும்மா போட்டு ஒட்டிக்கு போறீங்க. தலை ஜெராக்ஸ்க்கு ஒன்றும் பரவாயில்லையா? கலர் ஜெராக்ஸ் வராதா? வேறு பரவாயில்லைங்க. சரி பரவாயில்லைங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் அவுட் போடுங்க. ஆமாம் என்னங்க பேப்பர் கிழிஞ்சிருக்குங்க. ஏங்க என்கிட்ட கம்மி காசு தாங்க இருக்குது. எனக்கு வெறும் 1 ரூபாய்க்கு மட்டும் பண்ணி கொடுங்க. பின்னாடி விலை கம்மின்றதுனாலதே கிழிஞ்ச பேப்பரில் வச்சு தந்தீங்களாங்க. சரி பரவாயில்லைங்க, நான் விட்டுக்கிருவீங்க. நான் வீட்டுக்கு போகணும்னா புரியுங்க. அப்படியாங்க, சரிங்க. வந்தாங்க காசு பிடிங்க. சரிங்க, நான் கிளம்புறீங்க. அண்ணா தம்பி ஏதாச்சும் போனியாச்சா? இந்த சார் சமாளிச்சிட்டேன் சார். பரவாயில்லையே. சரி சார் நான் கிளம்புறேன். நிறைய வருமானம் வந்துருச்சு போல. Amazon 10th Prime Day live now. Grab 10th anniversary deals on daily essentials from the biggest brands. Amazon Prime Day. Shop now. சப்பா ஒரு வழியா நம்மளே சொந்தமா ஒரு கடையை போட்டாச்சு, நம்மளே ஒரு ஆபீஸை போட்டாச்சு. இனிமேல் ஜெராக்ஸ் கடைலாம் நல்லா போகும். இன்னைக்குலாம் எனக்கு நிறைய வியாபாரம் வந்துச்சு. எல்லாருக்குமே இன்னைக்கு ஃப்ரீ.
ஆனால் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு முன்னாடி 1 ரூபா காசு வாங்கிட்டு நான் ஃப்ரீயாக ஜெராக்ஸ் போட்டு கொடுப்பேன். அதில் என்ன நோண்டலாம்? என்ன கடையை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு, போனி ஆக மாட்டேங்குது. பத்திலாம் பொறுத்து வைக்கணுமோ? சரி பத்தியை பொறுத்துவோம். கட் பண்ணு. சரி இப்போ இப்போ கடை வாசப்படியில் இதோ விளக்கு சாம்பிராணி பூராத்தையும் போடுவோம். அப்போனாலும் ஏதாச்சும் போனியாதான்னு பார்ப்போம். சரி பொறுத்துவோம். எப்பா கொடுமை இப்படியா? பத்தி பொறுத்தின உடனே அணைஞ்சிருது. கொடுமை, அநியாயம் அநியாயம். சரி இப்போ நம்ம பத்தியை பொறுத்துவோம், அப்புறமா சாம்பிராணியை பொறுத்துவோம். எப்பா இதை வச்சு சாம்பிராணியை பொறுத்திடுவோம். இந்த சாம்பிராணியே பொருத்தவே மாட்டுது. இது என்னது பத்தவே மாட்டுது. சரி ஓகே, ஒரு வழியாக அதெல்லாம் நம்ம பொருத்தியாச்சு. இதை இப்போ சாமிக்கு காமிச்சிட்டு நம்ம போய் கடையில் போய் சாமிக்கு காமிப்போம். இதை இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. அச்சோ கீழே விழுகுது. அச்சோ சகுனமே சரியில்லை. ஓம் ஓம் ஓம். இன்னைக்கு போனி நல்லா ஆகணும், நாளைக்கு போனி நல்லா ஆகணும். இந்த கடையை காலி வர வரைக்கும் நல்லா போனி ஆகணும். இன்னொரு மிஷின் தான் உனக்கு ஒரு ஆராத்தி. ஷப்பா ஒரு வழியா நம்ம முதலாளி சீட்ல உட்காந்தாச்சு. ஒரு வழியா நமக்கு நல்ல சுகுணம் ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ என்ன உனக்கு கேபின்ல எக்ஸ்கியூஸ் மீ சார்னு கேட்டுதான் வரணும். உள்ள வரலாமா? பிரிண்ட் ஆஃப் மிஸ்ஸஸ் வால்க ரொம்பத்தே. சரி சரி காசு தந்து சார். இந்தா காசு. என்ன காசு கொடுத்தா சுட்டு வைக்கிற? இந்தா காசு. 2 ரூபா. உனக்குலாம் அதுவே பெரிய விஷயம். என்ன இது இப்படி சொல்லிட்டு போயிட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்டார்ட். யாரு? சார் நான் வேலை கேட்டு வந்திருக்கேன், உள்ள வரலாமா? ஸ்டார்ட். நீ அந்த புகை போடுறவனோட தம்பி தானே? ஆமா சார், ப்ளீஸ் சார் வேலை சேர்த்துருந்தேன் சார். சரி உன் ஃபைலை காமி. இந்தா காமிட்டேன் சார். உன் ஃபைலை எடுத்து காமி, நான் என்னன்னு பார்த்து நான் சொல்கிறேன். ப்ளீஸ் சார் இந்த வேலையை மட்டும் தாங்க சார். இந்தாந்த சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த விநாயகன் சாட்சியாக தூண்டுது சார். ப்ளீஸ் வேலை மட்டும் தானே சார். பரவாயில்ல, நீங்க 12th நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க போல. ஆமா சார். என்னங்க நானே நினைச்சு பார்க்கல, நல்ல பெரிய டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க. எஸ் உங்க மார்க் ஷீட்டா? ஆமா சார், 10th மார்க் ஷீட். யுவர் அப்பாயின்மெண்ட். அச்சோ இன்னைக்கு டேட் மறந்துருச்சு. டேட் ஞாபகம் வந்துருச்சு. இந்தாங்க 4ல இருந்து வேலைக்கு வந்துருங்க. சந்தோஷம் சார். சார் நான் வந்து இன்னும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை வரல. அதனால நான் வந்து உங்க ஃபைல் நான் இங்கேயே நானே வச்சிருக்கேன். அப்பதான் என்னை நீங்க தேடி வருவீங்க. நான் என்னோட டிராயருக்குள்ள நான் போட்டு வச்சிருக்கேன், கலர் டிராயருக்குள்ள. சரி ஓகே, இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் gift. 2 rupees ஓகே சிப்ஸ் நாங்க. தேங்க் யூ சார். வெல்கம் வெல்கம். சிப்ஸ் கொடுத்தாரு ஜாலி. சரி நாளே நம்ம வேலைக்கு போகணும். எப்போ போகணும்? 1ஆவது முடிஞ்சு 2ஆவது முடிஞ்சு 3 4 வேலைக்கு போகிறோம். ஞாயிற்றுக்கிழமையா? எந்த மரமண்ட பேரும் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லுவானா? ஞாயிற்றுக்கிழமை போனால் எனக்கு என்ன வழங்கும்? ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லியிருக்கேன், என்ன பண்ண? நாளையிலேருந்து வேலை பார்த்தா அவன் சிப்ஸாலையும் தண்ணி சாப்பிடுக்கியான்.
1 மாசம் சிப்ஸ் தருவீங்க. என்ன பண்ண? ஆனால் சிப்ஸ் எனக்கு பிடிக்கும். 5 வேற சைட் வரும். 5 அம்மா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியாப்பா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அம்மாக்கு. சார் ஸ்டார்ட். எஸ் கம்மி வாங்க. இதோ உங்களோட ஒரு சீட்டு, இது வந்து எனக்கு சீட்டு. நான் வந்து தானே முதலாளி, அதனால வந்து நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீங்கள் வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப், அதனால் நீங்கள் இங்கே உட்காருங்க. எதுவும் நான் கடையில் ஆள் இல்லைன்னா நீங்கள் முக்கியமாக கடையை பார்த்துக்கணும். நான் லீவ் அதிகமாக எடுக்கக்கூடாது. நான் எப்போல்லாம் கடையில் இல்லையோ அப்போ நீங்கள் கடையில் இருக்கணும். அதுக்காக இந்த நடுராத்திரிலாம் கடையில் இருக்கணும் இல்லை. நைட்டு 10 மணிக்கு காலைல 6 மணிக்கு வந்துடும் ஷார்ப்பா, ஓகேவா? நானே எப்பயாச்சும் ஒன்றாதே 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாதே எழுந்திரிப்பேன். மற்ற நாள்லாம் 11 மணிக்கு தூண்டிட்டு 1 மணியில் மதியானம் 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன். அச்சோ இவன்ட்டு வந்து மாட்டிட்டோமே, இவன் தலையை எடுத்து என்ன பண்ண போகிறேன். சரி சார் ஸ்டார்ட். என்னப்பா சலிச்சுட்டு சொல்ற? நல்லா வேலைக்கு வருவேல? உன்னை நம்பிதான் நான் வேலைலாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். வருவேன் சார். இவாரு என் கடையை ஏமாத்திட்டு போனேன். உன் ஃபைல்லாம் என் ஆளதே இருக்குது, சாவி ஏன்ட்டதே இருக்குது. பூட்டுனேன்னு வையே, நான் நினைச்சாதான் தர முடியும். நல்லபடியா வேலை பார்த்துக்க. சரி சார் ஸ்டார்ட். இதோ பார், நான் சாவியை போட்டு நான் பூட்டி வச்சுட்டேன். இனிமேல் இதை உன்னால திறக்க முடியாது. இந்த சாவி நீ என்கிட்ட தான் இருக்கும். இனி இந்த டிரா வந்து திறக்க முடியாது. நீ ஏமாத்திட்டு ஓடலான்னு பார்க்காத. சரி சார். சரிப்பா, நான் வந்து பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மளிகை சாமான் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கடையை பார்த்துக்க, கஸ்டமர் சொன்னா கவனிப்பா. பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னு நான் உனக்கு வந்தோடனே சொல்லி தரேன். சார் எனக்கு தெரியும் சார். தெரியுமாப்பா? சரி கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. ஓகே சார், நீங்கள் போயிட்டு நான் தலையை பத்திரமா பார்த்துட்டேன். சின்ன எவன் ஜிராக்ஸ் இருக்காங்க மாட்டேன். யாருமே வர மாட்டாங்க. எதுக்கு இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ? சரி அண்ணா, எனக்கு வந்து இது வந்து எனக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துறீங்களா? எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துறணும். சரி தம்பி, இந்த எடுத்துறேன். வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி எடுத்து இது பண்ணிடலையா? அனுப்பிச்சு இல்லையா? இந்த அனுப்புறேன் அண்ணா. அனுப்பிட்டேன். அனுப்பிட்டியா? அனுப்பிட்டேன். எனக்கு வந்து 3 காப்பி வேணும். 3 காப்பி எவ்வளோ? 3 காப்பி இதுதானே தம்பி? ஆமாம் அண்ணா, இதே தான். இது வந்து எனக்கு வந்து 3 காப்பி போட்டு கொடுத்துருங்கண்ணா. எனக்கு வந்து எப்படி இருக்கணும் தெரியுமா அண்ணா? எனக்கு வந்து முன்பக்கமும் இருக்கணும், பின்பக்கமும் இருக்கணும், ஓகேவா? சரி தம்பி. சரி தம்பி, ஓகேவா தம்பி இது? ஆமாம் அண்ணா, அதான் போடணும். எனக்கு பிரிண்ட் அவுட் மட்டும் போட்டு கொடுங்கண்ணா. தம்பி அண்ணா, நான் 3 காப்பி கேட்டினா 2 தான் கொடுத்துருக்கீங்க. என்ன போட்டாங்கண்ணா? தம்பி அண்ணா பிரிண்ட் அவுட் போடுங்கண்ணா. விடு தம்பி, பொறுமையா தானே போட முடியும். அண்ணா நான் படிக்கணும். அண்ணா ஒரு நிமிஷம். என்கிட்ட 3 ரூபா தான் இருக்கு. நான் 1 ரூபா நான் அப்புறம் கூட நான் வந்து தாரேன். எனக்கு 4 காப்பியா போட்டுத்தாங்களே. சரி, நீ பார்த்தாலும் பாமாடுது. சரி நான் போட்டு தந்துடலே. இந்த நில்லு தம்பி. சரிங்கண்ணா. சரி இந்தா தம்பி, நில்லு போட்டு தரேன். சும்மா தலையில வந்துருச்சு. இந்தாப்பா தம்பி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எனக்கு 3 ரூபாய்க்கு 4 பேப்பர் எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஜாலி. நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போய் படிப்போம். தம்பி எங்கப்பா? ஓனர் எங்கப்பா தம்பி? தாத்தா ஓனர்
வெளில போயிருக்காரு சொல்லுங்க. அப்படியா தம்பி, நீங்க வேலை பார்க்குறீங்களா தம்பி? சரிங்கப்பா. இதான் என் பேத்திக்கு ஏதோ பிரிண்ட் அவுட் போடணுமா, உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கா. அதை மட்டும் நான் என்னன்னு பார்த்து எனக்கு ஒரு காப்பி எடுத்து தருவீங்களாப்பா? சரிப்பா. ஆ பேராண்டி, கோடு போடாத பேப்பராமா, அது ஏதோ அதில் எதோ எடுப்பீங்களாமா. A4 சீட்டில் கோடு போட்ட பேப்பர்லாம் எடுக்கக்கூடாதான். இதுதான் இது இல்லை இதுதான் தம்பி. தாத்தா ஆமாப்பா இதான்ப்பா. இதுதான் 2-3 பேர் எடுத்துட்டு போனாங்க. ஆமாப்பா, இதே பரீட்சைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, யூடியூப்ல ட்ரெண்டிங்கில் இருக்க மாதிரி இது தம்பி. இந்தாங்க தாத்தா, இதுதானே? ஆமாப்பா இதாப்பா தம்பி. சரிங்கய்யா, எவ்வளோ ஆச்சு? இந்தப்பா தம்பி. சொல்லுங்க பாப்பா. அங்கிள், எனக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்பணும். இப்போ எல்லாம் வந்து ஒரு கடையில் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு போறாங்க. 10th ஸ்டீன் போட்டது இதுதானே? ஆமா இது 9th தான். எனக்கு இது வந்து கோடு ஓட்ட பேப்பர்ல தான் எங்க மேம் எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்க. கோடு போட்டது இதுதான் இது அங்கிள். எனக்கு ஒரு காப்பி மட்டும் எடுத்து கொடுங்க அங்கிள். மிச்சிங்களா அங்கிள், எனக்கு வந்து ரெண்டு காப்பி வேணும். எனக்கு ஒன்று, என் தோழிக்கு ஒன்று. இது அங்கிள். எடுத்தாச்சு அங்கிள். இல்ல பாப்பா. அங்கிள், நம்மகிட்ட நம்பிக்கையே ஆகணுமா? ஏன் பாப்பா இப்படி திட்டல? ஆமா சரிங்க அங்கிள். என்ன பாப்பா கோடு போட்ட பேப்பர் எடுத்துட்டு சொல்லாங்க. ஆமா அங்கிள், கோடு ஓட்ட பேப்பர்ல தான் எடுக்கணுமா? அங்கிள் இங்க பாருங்க, கோடு போடாம இருக்கிறத விட கோடு ஓட்டல கொஞ்சம் நல்லாவே இருக்குது அங்கிள். அதனாலதான் எங்க மேம் வந்து அப்படி எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு அங்கிள். சரி அங்கிள், எனக்கு பின்பக்கமும் எடுத்து கொடுத்துருக்காங்க அங்கிள். அங்கிள் போடுங்க அங்கிள். அங்கிள் நல்லா வருது அங்கிள். அங்கிள் நல்லா இருக்கு அங்கிள். பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்குன்னு. அங்கிள் எவ்வளவு அங்கிள் ஆச்சு? அங்கிள் ஆமா, உங்களுக்கு நீங்க எப்படி விலை கம்மியா விக்கிறீங்க? 2 ரூபா தான் சொல்றீங்க. மத்த கடையில 4 ரூபா 5 ரூபா சொல்றாங்க. 2 காப்பி. ஓனர் கம்மியாக போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்? ஓனர் சொல்றது நான் கேட்போம். ஓனர் ரொம்ப நல்லவர் அங்கிள். சரி இந்தாங்க அங்கிள் காசு. 2 ரூபா காயின் தான் இருக்கு அங்கிள். இந்தா பாப்பா. தேங்க் யூ அங்கிள். அப்பாடா, நல்ல தாசை இது நல்ல வேண்டியது. நல்ல பேர் வாங்கிட வேண்டியது. வா ஓனர். ஏன்பா தம்பியா, ஒரு ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் அவுட் போட்டு கொடுக்கியாப்பா? ஜெராக்ஸ் போடணுப்பா. இந்த ஆர்டர் கொடுங்க. நான் அந்த ஊருக்கு புதுசுங்க, எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க. ஜெராக்ஸ் போடுங்க. பையனோட ஃபோட்டோ இது பண்ணியிருக்கீங்க? ஆமாங்க, நான் வீட்டில் சும்மா போட்டு ஒட்டிக்கு பாருங்க. தலை ஜெராக்ஸ் ஒன்றும் பரவாயில்லையா? கலர் ஜெராக்ஸ் வராதா? வேறு பரவாயில்லைங்க. சரி பரவாயில்லைங்க, ஒரு ஃபோட்டோ ஒன்று பிரிண்ட் அவுட் போடுங்க. ஆமாம் என்னங்க பேப்பர் கிழிஞ்சிருக்குங்க. ஏங்க என்கிட்ட கம்மி காசுங்க இருக்குது. எனக்கு வெறும் 1 ரூபாய்க்கு மட்டும் பண்ணி கொடுங்க. பின்னாடி விலை கம்மின்றதுனாலே இப்படி கிழிஞ்ச வேலை வச்சு தந்தீங்களாங்க. சரி பரவாயில்லைங்க, நான் விட்டுக்கிருவீங்க. நான் வீட்டுக்கு போகணும்னா அப்படியாங்க? சரிங்க, வந்தாங்க காசு பிடிங்க. சரிங்க, நான் கிளம்புறீங்க. அண்ணா தம்பி ஏதாச்சும் போனியாச்சா? இந்த சார் சமாளிச்சிட்டேன் சார். பரவாயில்லையே. சரி சார், நான் கிளம்புறேன். நிறைய வருமானம் வந்துருச்சு போல. சார் ஸ்டார்ட். எஸ் கம்மி வாங்க. இதோ உங்களோட ஒரு சீட்டு. இது வந்து எனக்கு சீட்டு. நான் வந்து தானே முதலாளி, அதனால வந்து நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நீங்கள் வந்து வேலை செய்கிற ஸ்டாஃப், அதனால் நீங்கள் இங்கே உட்காருங்க. எதுவும் நான் கடையில் ஆள் இல்லைன்னா நீங்கள் முக்கியமாக கடையை பார்த்துக்கணும். நான் லீவ் அதிகமாக எடுக்கக்கூடாது. நான் எப்போல்லாம் கடையில் இல்லையோ அப்போ நீங்கள் கடையில் இருக்கணும். அதுக்காக இந்த நடுராத்திரிலாம் கடையில் இருக்கணும்லாம் இல்லை. நைட்டு 10 மணிக்கு, காலைல 6 மணிக்கு வந்துடும் ஷார்ப்பா. ஓகேவா? நானே எப்பயாச்சும் ஒன்றாதே 6 மணிக்கு எழுந்திரிப்பேன். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையாதே எழுந்திரிப்பேன். மற்ற நாள்லாம் 11 மணிக்கு தூண்டிட்டு 1 மணியில் மதியானம் 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிப்பேன்.
அச்சோ இவன்ட்டு வந்து மாட்டிட்டோமே இவன் தலையை எடுத்து என்ன பண்ண போறேன். சரி சார் தாட். என்னப்பா சலிச்சுட்டு சொல்ற? நல்லா வேலைக்கு வருவேல? உன்னை நம்பிதான் நான் வேலைலாம் நான் போட்டு கொடுத்துருக்கேன். வருவேன் சார். இவாரு என் கடையை ஏமாத்திட்டு போனேன். உன் ஃபைல்லாம் என் ட்ராலதே இருக்குது, சாவி ஏன்ட்டதே இருக்குது. பூட்டுனேன்னு வையே, நான் நினைச்சாதான் தர முடியும். நல்லபடியா வேலை பார்த்துக்க. சரி சார். இதோ பாரு, நான் சாவியை போட்டு நான் பூட்டி வச்சுட்டேன். இனிமேல் இதை உன்னால திறக்க முடியாது. இந்த சாவி நீ என்கிட்ட தான் இருக்கும். இனி இந்த டிரா வந்து திறக்க முடியாது. நீ ஏமாத்திட்டு ஓடலான்னு பார்க்காத. சரி சார். சரிப்பா, நான் வந்து பக்கத்துல கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். மளிகை சாமான் வாங்கணும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ கடையை பார்த்துக்க. கஸ்டமர் சொன்னா கவனிப்பா. பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கணும்னு நான் உனக்கு வந்தோடனே சொல்லி தரேன். சார் எனக்கு தெரியும் சார். தெரியுமாப்பா? சரி, கொஞ்சம் பார்த்து இது பண்ணு. ஓகே சார், நீங்க போயிட்டு நான் தலையை பத்திரமா பார்த்துக்கிறேன். சித்தி சொல்லுங்க சித்தி. ஏன் சித்தி அது என்னது சித்தப்பு தவறிட்டடா. சித்தப்பு சித்தப்பு அங்கிள் ஜெராக்ஸ் எடுக்கணும். அங்கிள் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க அங்கிள். ஓனர் அண்ணே உங்களை நம்பி தானே கடையை பார்த்து கொடுத்துருக்காங்க. நீங்க என்னமோ சித்தப்பா பெரியப்பா மாமன் போன் பேசிருக்கீங்க. அச்சோ ஹலோ மாமா, சித்தப்பு தவறிட்டாரு. சித்தப்பு சொல்லுங்க மாமா. சித்தப்பு வந்து எப்படி சொல்ல, அவனும் பேசுனேன். சரி வேற எதுவும் பேசல. அத்தை என்ன பண்ணலான்னு என்னது அத்தையா அப்படி ஓடி போயிட்டாங்களா? அத்தையா? இந்த அத்தை ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்கல. ஹலோ அத்தை, அத்தை மாமா தவறிட்டாங்களாமா. நீங்க ஓடி போடுறது மாமா தூது போட்டு அடித்த வாடுத்த எந்த பூடிச்சுட்ட கொடுத்த. அங்கிள் எனக்கு ஜெராக்ஸ் போட்டாங்க அங்கிள். கிளாஸ்ல போட முடியாது. அச்சோ ஓனர் வரையானே. அச்சோ ஓனர் வராது. என்ன தம்பி ஜெராக்ஸ் போடணும்? எனக்கு நான் வந்து சொல்லி ஒரு அங்கிள் ஓனர்கிட்ட. சரி, அப்போ எனக்கு நீங்கள் ஓசியில் தான் ஜெராக்ஸ் போட்டு தரணும். ஐ ஜாலி. எனக்கு இது பூராத்து எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்க. என்னப்பா நீங்கள் கடையை நல்லா பார்த்துக்க மாட்டீங்களாம்ல? நான் இப்போதான் நீங்கள் 2வது நாள் வேலைக்கு வந்திருக்கீங்க. எனக்கு 3வது நாள் இப்போ கடையை நானும் திறந்துருக்கேன். ஏன்னா 3வது நாளே நீங்கள் எப்படி பண்ணால் கடைக்கு எப்படி கஸ்டமர்ஸ்லாம் ஏறுவாங்க. உங்கள் சேலரிலாம் நான் உங்களுக்கு எப்படி கொடுப்பேன்? மாதம் உங்களுக்கு நான் பேசினது 15,000 சேலரி. ஆனால் நீங்கள் 10,000 கூட வரவிடாமல் பண்ணீங்க போல. இல்லை சித்தப்பா மாமா பெரியப்பா எழுவுக்கு பேசுறீங்களா? இல்லை சார், அந்த பையன் வந்தியா ஜெராக்ஸ் போடணும்னு எந்த இப்போதோட போட்டுட்டு பாருங்க சார். போட விடாம உங்க சித்தப்பா என்ன பண்ணல, மாமா என்ன பண்ணு கேட்டுட்டியா சார்? எங்க ஊர் முழுக்க அதெல்லாம் பேசுது. சரி சார், சாரி சார். இந்த நான் போட்டு தரணுமா தரக்கூடாது அவனுக்கு? இனிமேல் நீங்க ஐயோ என்ன பேசுறேன்னே தெரியலையே, மறந்துட்டாமே. அச்சோ, போட்டு தொலையா. அங்கிள் அங்கிள் எனக்கு ஜெராக்ஸ் போட்டு தாங்க அங்கிள். ஏ போட்டு தொடையில இவன் கூட உயிரை வாங்கலையானே. சி இந்தாப்பா, நான் இன்னும் நிறைய ஜெராக்ஸ் போடுறேன். தேங்க்ஸ் அங்கிள். அங்கிள் எனக்கு வந்து இந்த ஒன்று ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கொடுங்க அங்கிள். பாப்பா எடு பாப்பா. இது அங்கிள். நான் இது எதுவும் கொடுக்கலையே. பாப்பா இதுதானே தப்பா இருந்தா என்னை கூடாது, ஓனர்ன்னு சொல்லக்கூடாது. சரியா பாப்பா? இதுதானே? ஆமா அங்கிள், இது அங்கிள். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் போட்டு கொடுங்க அங்கிள். பாப்பா இதுதானே? ஆமா அங்கிள். இந்தாங்க அங்கிள் காசு. வந்த அன்னைக்கு 1 ரூபா வாங்குனீங்க, அதுக்காக இப்போ நீங்க 5 ரூபா வாங்குறீங்க. அதுக்கு அப்புறந்தே நீங்களே 2 ரூபா வாங்கிருக்கலாம்ல அங்கிள். சரி, ஓனரே ஒழுவாதீங்க. நம்ம 5 ரூபா நம்மளுக்கு தான் லாபம், ஓனர் தானே நட்டம். விடு, நம்ம போவோம். போடுவோம். ஏய், இவன் தானே நீ? குட் மார்னிங் சார். உட்காரு. என்னப்பா உன் கடையா? இல்ல, பூனா விட்டு தடை.
சும்மா உட்காந்துருக்கேன். இன்னும் உனக்கு திமிரு அடங்கலையா? இன்னும் உனக்கு திமிரு அடையங்களையா? இந்த நீ வந்த நேரம் கரண்ட் போயிடுச்சு, லேட்டா போயிடுச்சு. நான் போயேன்டா. ஏய் என்ன எழுத்து பேசுறியா? நீலாம் ஏய் என் குச்சி விடுறா. நான் படிக்கும்போது நீ டீச்சர், இப்ப நான் வாழ்ந்துட்டு நீ தாத்தா. ஐயோ பேச்சுக்கு மதிப்பில்லை. மதிப்பில்ல போ. நீ போன தாண்டி வந்துடு. நீ போய் தொலை. நீ என்ன நாங்கெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்காம நீயா இப்படியா வளர்ந்துருக்க நீ? நீ பண்ண மிக்ஸியே ஆன் ஆகி தொலையுது. ஏன் தடை ஆன மாட்டேங்குது? ஏய் அதிகமா வாய் பேச்சு பேசாத. நீ காசு கொடுத்து டிகிரி முடிச்ச மாதிரி பொய்யா ஒரு ஃபைல வேறு வாங்கி வச்சுட்டு இந்த கடையில வேலை செஞ்சிருக்க. பாவம் இந்த ஓனர்காரே ராசு பாவம். என்ன நீங்க நல்ல கடையில வேலை பார்க்க மாட்டீங்களாம்ல? நீங்க வாங்கி ஃபைல்லாம் டூப்ளிகேட் ஃபைலாம்ல காசு போடுவாங்க. அந்த விஷயம் உங்க சார் நான் சொன்ன உடனே நான் கிழிச்சு எரிஞ்சிட்டேன். இன்னும் நீங்க இந்த கடையில இருக்க கூடாது. கேட்டா கிளம்புங்க. நீங்க 3 நாள் வேலை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு 200 ரூபா நான் கையில கொடுத்துறேன், கிளம்புங்க. நீங்க வந்து போலியான ஆளு. சரியா அந்த புகை போடுறவங்க அப்படியே இந்த தம்பி அப்படி இல்லைன்னு நான் நினைச்சேன். நீங்க ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கிளம்பியா, கடையை விட்டு கிளம்பியா, கெட் அவுட். கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சது சார், ப்ளீஸ் சார். நீ என்ன சம்பாதிக்கிற? என்ன உன் சித்தப்பா மாமா எனக்கு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க? அதுக்கா நான் அப்படி விட்டுறேன். கிளம்பு சார். சார் காலத்துல ப்ளீஸ். எந்த என் காலில் எதுக்கு எழுதுற? நீங்க தான் சார் தெய்வ சேசனா போ கிளம்பு. இது மேல நான் ஃப்ரீயா தூங்கலாம். ஐ am the gentleman. இதுவே நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நைட்டு ஃபுல்லாக டிவி பார்த்து நைட்டில் காலையில் நான் தூங்குவேன். இதுமாதிரி 8 மணிக்கு எழுந்துட்டு 9 மணிக்கு தூங்குறேன்னா எனக்கு இதே இருக்காது. நான் போயிட்டு மூஞ்சிய பாரு. தம்மா சொல்லணும். நான் ஃப்ரீயா கூட நான் போட்டு தரேன். ரொம்ப கெஞ்சாத பாப்பா. இப்பவே ஒரு கூடு கட்டவன நான் வேலையை விட்டு நான் துரத்திருக்கேன். சாயங்காலம் வேணாம். அது சாயங்காலம் உனக்கு எவ்வளவு பாப்பா ஸ்கூல் வச்சிருக்கேன்? டியூஷனா பாப்பா? ஐயோ பாப்பா நான் ரொம்ப அசிங்கப்படுத்து. 10th மார்க்ஸா பாப்பா? போறேன். நீ என்ன அப்படி கத்துற? போட்டு கொடுத்துட்டேன் பார்த்துட்டேன். சின்ன பெண் அதில் எடுத்துட்டேன். இந்த விஜய் மாமா இந்த தடவை என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? சின்ன பெண் அதில் எடுத்துட்டா நானும் பரவாயில்ல. ஐயோ செல்ஃபா வருதே இந்த பொண்ணு பேசுறது அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரம் பேசி நேரம் ஓட்டிடுவோம். போட்டு தரேன் பாப்பா. இரு பாப்பா, இங்க மிஷின் வேற வேலை செய்ய மாட்டேங்குது பாப்பா. பிரிண்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு பாப்பா. உனக்கு ரெண்டு காப்பி தானே பாப்பா? ஏய் பாத்து பேசு பாப்பா. இது உடுப்பத்துங்க. இந்தா பாப்பா, உனக்கு நான் 2 காப்பி போட்டு கொடுத்துட்டேன் பாப்பா. சப்பா இப்ப போட்டு முடிச்சாச்சு. சரி இப்ப நம்ம போய் இன்டர்வல். தம்பி அதோட பிரிண்ட் அவுட் போட்டுதா தம்பி. யாரும் தெரியுதா? வாத்தியார் நானு. வணக்கம் வாத்தியார். நல்லா இருக்கீங்களா வாத்தியார்? நல்லா இருக்கேன். உன் பேர் என்னது? என் பேர் வந்து பெருமாள் வாத்தியாரே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பெருமாள் ஏன் கிளாஸ்ல தானே படிச்சவன்? ஆமா வாத்தியாரே. 9th ஃபெயில் தானே? ஃபெயில் தான் இருந்தாலும் நான் நல்லா படிச்சு இப்ப நான் திரும்ப ஐடிக்கு வந்து படிச்சியா? பண்ணி நான் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கேன்ல. ஃபெயில் 9th ஃபெயில்னு ஒண்ணு தப்ப. அது என்ன சிமெண்ட் அல்லர் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டாரு உன்னைய. ஆனா நல்ல நான் வருதுல்ல சார். அது வந்து நான் கிடையாது, அந்த புகை போறவனோட தம்பி இருக்கான்ல அவன். சரி தம்பி அந்த ஜெராக்ஸ் போட்டுதா தம்பி. 10th பப்ளிக் எக்ஸாம் வருது. எடப்பாடி போட்டு வச்சிருக்கேன் நானு. சீ. ஓ எடப்பாடியா? இந்த இருங்க சார் நான் போடுறேன் சார். பிரிண்ட் அவுட் போட்டேன் சார். சரி தம்பி.
2 காப்பி. எத்தனை காப்பி சார்? 2பா. சரிங்க சார். இது என்ன பஃப்னு வேண்டியது? இது என்ன மாசமா வருது? நோ சார். இந்த படம் கிரியை வச்சு பிடிச்சிருச்சியா? பிரெக்னென்ட் ஆடுது போல. சார் மிஷின் கொஞ்சம் வேலை செய்யல சார், நாளைக்கு வாங்க. நீயே வேலை செய்யாம தான் எடுத்த இல்ல மிஷின் வேலை செய்யலையா? வாத்தியார் இதானே வாத்தியார்? வாத்தியாரா? நான் உன் திமிரு இன்னும் ஆனந்தடா தம்பி. திமிரு பிடிச்சவனே. சரி ஐயா இதானே ஐயா? ஐயாவா? சாருன்னு கூப்பிடு மரியாதையோட. நான் தமிழ் மீடியம் படிச்சவங்க. தமிழ் மீடியம்னா இப்ப நீங்க இங்கிலீஷ் மீடியம் கிளாஸ் எடுக்கிறதுனால இப்ப மாத்த முடியாதுங்க சார். சரி ஓகே, நான் உங்களை சாருன்னே சொல்றேன். இந்த பட்டன் நமக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும். சார் ஒரு பக்கம் எடுத்துட்டேன் சார். இன்னொன்று பார்த்து இந்த எடுக்கிறேன். மரியாதை சொல்லித்த இல்லையா உங்க வீட்டுல? சார் தப்பா பேசாதீங்க சார். ஓகே தம்பி. தம்பி இதேமே 5 காப்பி போட்டுருப்பா. அப்படியாங்க சார்? சரிங்க. சரி நான் போயிட்டு வரேன் தம்பி. சாயங்காலம் வரீங்களா? சாயங்காலம் தான் வாங்கிக்கலாம் தம்பி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு தம்பி. சரி தம்பி போயிட்டு வரேன். ஆமாம்ல வாத்தியார் ஒரு ஸ்கூல் இருக்கோம், நான் மறந்துட்டேன். எப்பா ஊரெல்லாம் நான் வீட்டெல்லாம் நம்ம வந்து பேச்சு வாங்க வேண்டியதாகவே இருக்குது. என்ன செய்யறது, ஏது செய்யறது? எப்பா இவர் என்ன சார் 10 ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டாரு. இருந்தாலும் நமக்கு லாபம் வந்து நல்ல லாபம். 10 ஆர்டர் நம்ம மொத்தமாக எடுத்துடலாம், 500 ரூபா சம்பாதிச்சிடலாம். சரி ஓகே, பிரிண்ட் அவுட்டை போடுவோம். 2 பேஜா? சுவிட்ச் போட மறந்துட்டோமே. சரி சுவிட்ச் போடுவோம். சரி பட்டன் அமுக்கி விடுவோம். சும்மா தானே உட்காந்துருக்கோம். பட்டன் அமுக்கி விடுவோம். பிரிண்டர் மிஷின் ஆகும். ஒரு பேப்பர் போன உடனே இன்னொரு பேப்பர் வைக்கணுமா? பின்னாடி ஷபா ஒரு வழியா எடுத்தாச்சு. ஆனா 2 தானே எடுத்திருக்கோம், இன்னும் 8 எடுக்கணுமே. சரி உட்காந்து எடுப்போம். சச்சோ என்ன வாத்தியார் சொன்ன மாதிரி என்ன குண்டு புஷ்டியா இருக்குது. வாத்தியா தாழ்ந்து சச்சோ என்ன போகவே மாட்டேங்குது. நமக்கு வந்த நேரம். சரி ஒரு வழியா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு பிரிண்ட் அவுட் போட்டுடலாம். ஷாப் நெட்டியாச்சு. சரி ஓகே 10 காப்பி போட்டாச்சு. நீ சார் வர்றதுல இப்போ வந்து நம்ம சரி நம்ம போய் டீ குடிச்சிட்டு வருவோம். தம்பி வாங்க சார், வந்துட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு. தம்பி சரி போயிட்டு வரேன் தம்பி. சார் காசு தம்பி என்னோட பிரச்சனை தானே. உனக்கு எத்தனை ஜல நான் ஃப்ரீயா தரேன். தோ இந்தா காசை போடி. நீ இந்தா போடி. நம்ம காசு தான் முக்கியம். சரி நான் போயிட்டு வந்தேன். 10 பேர் இருந்தா கடைவே கெடுத்துட்டு போயிடலாம். கடைவே இழுத்து மூடிட்டு போயிடலாம் போல. அடுத்த நாள் தம்பி சார் வாங்க சார். ஜெராக்ஸ் வேணும் தம்பி. 10 போடல தம்பி. அதே 10 போடவா இல்ல இந்த இதுதான் தம்பி 10 போடு தம்பி. சரி சரி நல்ல வேலை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அனுப்பி வச்சீங்க. இல்லைன்னா ஏதோ அனுப்பி வந்து லோட் ஆகி. சரி தம்பி நான் இதை அமுத்துவா? சார் அனுப்பி வாழ்க்கையில வேட்டை போட்டு போயிடாதீங்க. சரி தம்பி போடு தம்பி. நம்மளுக்குள்ளதான் தம்பி இதெல்லாம். சார் ஒர்க் ஆக மாட்டேங்குது சார். வச்சு இதான் நீ இந்த ஆணும் அதில் இருக்கு. சார் நாளைக்கு வாங்க தம்பி. என்ன தம்பி ஓ தம்பி என்னதுன்னு நீ பண்ணுறியோ போ. நான் போயிட்டு வரேன். நீ ஒன்றும் ஜாஸ்தி கொடுத்த வேணாம், நான் போறேன். வச்சுடலேன். இந்த ஆளை பாரு தோச்சுக்கிட்டே இருக்காப்ல. சரி நான் கட் பண்ணிடுவோம்.